ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது அதிரசம் சாப்பிடணுன்னு போல் கிரேவிங்காக இருந்தது. இது இந்த ரெடிமேட் அதிரசம் விற்பாங்கள்ல, அதுதான் இது. சரி வாங்கிட்டு போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு போயிருந்தோம். ஆனால் இது 100 ருபீஸ் கிட்ட இது வருது. ஆனால் 10 அதிரசம் தான் எங்களுக்கு வந்துச்சு. நாங்கள் போட்ட சைஸில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், எப்படின்லாம் தெரியல. ஆனால் பாகு செஞ்சு பேக் பண்ணி வச்சுட்டாங்க. எக்ஸ்பிரி டேட் எல்லாமே அதிலே போட்டுடுறாங்க. பாகுமே புளிப்பு வாசனைலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா தான் இருந்தது. அதை இன்னொரு முறை நாங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு பாருங்கள், இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு சாஃப்டாகிற மாதிரி அதுக்கப்புறமா எண்ணெய் தொட்டு அதே கவர்லேயே தட்டி தட்டி போட்டாங்க. இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸில் போட்டுருந்தால் ஒரு 15 கிட்ட இருக்கலாம் போல். நாங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் வீட்டில் எப்போவுமே நம்ம சுடுவோம்ல, அந்தமாரி பெருசாகவே போட்டாங்க. அதனால் ஒரு 10 கிட்ட தான் வந்துச்சு. ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. பாகு நல்லா எடுத்திருக்காங்க, நல்லா இருந்தது சூப்பராக. இது என்ன பிராண்ட்னா ஆச்சி தான் போல். உங்களுக்கும் இதே மாதிரி அதிரசம் சாப்பிடணுன்னு கிரேவிங்ஸாக இருந்துச்சுன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஆனால் ஒரு 10 தான் வரும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. வீட்டில் பாகு எடுக்கிற மாதிரி தான் ரொம்ப நல்லா வருது. பிகினர்ஸ் கூட ஆசையாக இருக்குது, ஆனால் எனக்கு செய்ய தெரியாதுன்னா கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயில் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் பொரித்து எடுத்துகிட்டு, எண்ணெய் இதில் நிறைய இருக்கும், 2 கரண்டி வச்சு இதில் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா வைங்க. நாங்கள் வீட்டில் நிறைய சுடுறதா இருந்தால் நியூஸ் பேப்பர் போட்டு அதில் ஒன்று ஒன்றா வச்சு ஆற வைப்போம் எண்ணெயில் புழிஞ்சிட்டு. அப்போ எண்ணெய் எல்லாத்தையுமே இருத்துக்கும். பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.